அதற்கு காரணங்கள் இருக்க வேண்டும், கூடுதல் மதிப்பீடுகள் தயாரித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலை இருக்குமேயானால் தான் அதுவும் அவரே நேரடியாக பார்க்கக்கூடிய துறை, ஆகவே தெளிவாக ஒவ்வொரு முடிவுகளை மேற்கொள்வார். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இப்போ லஞ்சம் கொடுக்கறதில்ல, அரசு பேருந்து கட்டணத்தை நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மகிழ்ச்சி தருகிற நிலை. ஏனென்று சொன்னால் பணம் கொடுத்து தான் வண்டிகளை ஓட்ட வேண்டும் என்ற நிலை மாறி ₹1 கூட செலவு செய்ய தேவையில்லை என்கிற போது அரசு என்ன கட்டணத்தை நிர்ணயிக்கிறதோ அந்த கட்டணத்தை நாங்கள் எங்களுடைய பேருந்துகளை இயக்கிறோம் என்று சொல்வது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. ரெஸ்டோர் பார் வழங்குற திட்டத்தை ஆக்சுவலாக தமிழக அரசு கைவிடணும், இல்லைன்னா போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி சொல்லியிருக்காரு. மீண்டும் குடிமகன்களுக்கு இதை குடிப்பதற்கான ஒரு வழியை வாய்க்குன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காரு. இல்லை, இன்றைய சூழ்நிலையில் அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அது வேகமாக விரைவாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கேரள மாநிலமும் தமிழ்நாடும் இணைந்து அந்த பணிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். படிப்படியாக அதை பற்றி முதல்வர் முடிவு மேற்கொள்வார். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் இல்லை, முதலாக இல்லை, பழனிக்கு மொட்டை போட்டவர் யார் என்பது காலப்போக்கில் தெரியும். நேற்றைய முன்தினம் கூட பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரேஸ்கோர்ஸ் அது விடப்பட்ட டெண்டர்கள் இது அது கூடுதலாக இருக்கிறது என்பதாக விற்கப்பட்டிருக்கிறது. அவர்கிட்ட முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி வேகமான நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வுகள். ஆகவே எதுவாக இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் வரை எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது என்பதை கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். இல்லை, இப்போ நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியுடைய காலக்கெடுகள் அடுத்த ஆண்டு வரையிலும் இருக்கிறது. ஏப்ரல் 4 வரையில் அதை நான் பொறுத்திருந்தால் நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழே பார்த்தீங்கன்னா கோரப்பட்ட 50 குறுகிய கால டெண்டர்கள் தமிழக அரசு ரத்து செஞ்சிருக்கு. 35 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்குன்னா அதை எப்படி பார்க்குறீங்க? அது நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கு பதில் டெண்டர்கள் ரத்து செய்யப்படுகின்றால் காரணங்கள் இல்லாமல் செய்துவிட முடியாது. அதற்கு காரணங்கள் இருக்க வேண்டும், கூடுதல் மதிப்பீடுகள் தயாரித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலை இருக்குமேயானால் தான் அதுவும் அவரே நேரடியாக பார்க்கக்கூடிய துறை, ஆகவே தெளிவாக ஒவ்வொரு முடிவுகளை மேற்கொள்வார். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இப்போ லஞ்சம் கொடுக்கறதில்ல, அரசு பேருந்து கட்டணத்தை நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மகிழ்ச்சி தருகிற நிலை. ஏனென்று சொன்னால் பணம் கொடுத்து தான் வண்டிகளை ஓட்ட வேண்டும் என்ற நிலை மாறி ₹1 கூட செலவு செய்ய தேவையில்லை என்கிற போது அரசு என்ன கட்டணத்தை நிர்ணயிக்கிறதோ அந்த கட்டணத்தை நாங்கள் எங்களுடைய பேருந்துகளை இயக்கிறோம் என்று சொல்வது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. ரெஸ்டோர் பார் வழங்குற திட்டத்தை ஆக்சுவலாக தமிழக அரசு கைவிடணும், இல்லைன்னா போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி சொல்லியிருக்காரு. மீண்டும் குடிமகன்களுக்கு இதை குடிப்பதற்கான ஒரு வழியை வாய்க்குன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காரு. இல்லை, இன்றைய சூழ்நிலையில் அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அது வேகமாக விரைவாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கேரள மாநிலமும் தமிழ்நாடும் இணைந்து அந்த பணிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். படிப்படியாக அதை பற்றி முதல்வர் முடிவு மேற்கொள்வார். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் இல்லை, முதலாக இல்லை, பழனிக்கு மொட்டை போட்டவர் யார் என்பது காலப்போக்கில் தெரியும். நேற்றைய முன்தினம் கூட பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரேஸ்கோர்ஸ் அது விடப்பட்ட டெண்டர்கள் இது அது கூடுதலாக இருக்கிறது என்பதாக விற்கப்பட்டிருக்கிறது. அவர்கிட்ட முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி வேகமான நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வுகள். ஆகவே எதுவாக இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் வரை எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது என்பதை கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். இல்லை, இப்போ நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியுடைய காலக்கெடுகள் அடுத்த ஆண்டு வரையிலும் இருக்கிறது. ஏப்ரல் 4 வரையில் அதை நான் பொறுத்திருந்தால் நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழே பார்த்தீங்கன்னா கோரப்பட்ட 50 குறுகிய கால டெண்டர்கள் தமிழக அரசு ரத்து செஞ்சிருக்கு. 35 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்குன்னா அதை எப்படி பார்க்குறீங்க? அது நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கு பதில்
டெண்டர்கள் வந்து ரத்து செய்யப்படுகின்ற காரணங்கள் இல்லாமல் செய்துவிட முடியாது. அதற்கு காரணங்கள் இருக்க வேண்டும், கூடுதல் மதிப்பீடுகள் தயாரித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலை இருக்குமேயானால் தான் அதுவும் அவரே நேரடியாக பார்க்கக்கூடிய துறை. ஆகவே தெளிவாக ஒவ்வொரு முடிவுகளை மேற்கொள்வார். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வந்து இப்போ லஞ்சம் கொடுக்கறதில்ல, அரசு பேருந்து கட்டணத்தை வந்து நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மகிழ்ச்சி தருகிற நிலை. ஏனென்று சொன்னால் பணம் கொடுத்து தான் வண்டிகளை ஓட்ட வேண்டும் என்ற நிலை மாறி ₹1 கூட செலவு செய்ய தேவையில்லை என்கிற போது அரசு என்ன கட்டணத்தை நிர்ணயிக்கிறதோ அந்த கட்டணத்தை நாங்கள் எங்களுடைய பேருந்துகளை இயக்கிறோம் என்று சொல்வது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஏதுவாக அது அமைந்திருக்கிறது. ரெஸ்டோர் பார் வழங்குற திட்டத்தை வந்துட்டு ஆக்சுவலாக வந்து தமிழக அரசு கைவிடணும், இல்லைன்னா வந்து போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி சொல்லியிருக்காரு. மீண்டும் வந்து குடிமகன்களுக்கு இதை வந்து குடிப்பதற்கான ஒரு வழியை வாய்க்குன்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருக்காரு. இல்லை, இன்றைய சூழ்நிலையில் அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அது வேகமாக விரைவாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கேரள மாநிலமும் தமிழ்நாடும் இணைந்து அந்த பணிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். படிப்படியாக அதை பற்றி முதல்வர் முடிவு மேற்கொள்வார். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் சொல்லிட்டு இல்லை, முதலாக இல்லை, பழனிக்கு மொட்டை போட்டவர் யார் என்பது காலப்போக்கில் தெரியும். நேற்றைய முன்தினம் கூட பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரேஸ் கோர்ஸ் விடப்பட்ட டெண்டர்கள் இது கூடுதலாக இருக்கிறது என்பதாக விடுக்கப்பட்டிருக்கிறது. முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது மாதிரி வேகமான நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதை தவிர வேறு ஒன்றுமில்லை. இதுதான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வுகள். ஆகவே எதுவாக இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் வரை எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது என்பதையும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். இல்லை, இப்போ நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியுடைய காலக்கெடுகள் அடுத்த ஆண்டு வரையிலும் இருக்கிறது. ஏப்ரல் 4 வரையில் அதுவரை நான் பொறுத்திருந்தால் நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோரப்பட்ட 50 குறுகிய கால டெண்டர்கள் வந்து தமிழக அரசு ரத்து செஞ்சிருக்கு. 35 டெண்டர்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குண்ணா, அதை எப்படி பார்க்குறீங்க? அது நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கு பதில் டெண்டர்கள் வந்து ரத்து செய்யப்படுகின்ற காரணங்கள் இல்லாமல் செய்துவிட முடியாது. அதற்கு காரணங்கள் இருக்க வேண்டும், கூடுதல் மதிப்பீடுகள் தயாரித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலை இருக்குமேயானால் தான் அதுவும் அவரே நேரடியாக பார்க்கக்கூடிய துறை. ஆகவே தெளிவாக ஒவ்வொரு முடிவுகளை மேற்கொள்வார். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வந்து இப்போ லஞ்சம் கொடுக்கறதில்ல, அரசு பேருந்து கட்டணத்தை வந்து நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மகிழ்ச்சி தருகிற நிலை. ஏனென்று சொன்னால் பணம் கொடுத்து தான் வண்டிகளை ஓட்ட வேண்டும் என்ற நிலை மாறி ₹1 கூட செலவு செய்ய தேவையில்லை என்கிற போது அரசு என்ன கட்டணத்தை நிர்ணயிக்கிறதோ அந்த கட்டணத்தை நாங்கள் எங்களுடைய பேருந்துகளை இயக்கிறோம் என்று சொல்வது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஏதுவாக அது அமைந்திருக்கிறது. ரெஸ்டோர் பார் வழங்குற திட்டத்தை வந்துட்டு ஆக்சுவலாக வந்து தமிழக அரசு கைவிடணும், இல்லைன்னா வந்து போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி சொல்லியிருக்காரு. மீண்டும் வந்து குடிமகன்களுக்கு இதை வந்து குடிப்பதற்கான ஒரு வழியை வாய்க்குன்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருக்காரு. இல்லை, இன்றைய சூழ்நிலையில் அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அது வேகமாக விரைவாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கேரள மாநிலமும் தமிழ்நாடும் இணைந்து அந்த பணிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். படிப்படியாக அதை பற்றி முதல்வர் முடிவு மேற்கொள்வார். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் சொல்லிட்டு இல்லை, முதலாக இல்லை, பழனிக்கு மொட்டை போட்டவர் யார் என்பது காலப்போக்கில் தெரியும். நேற்றைய முன்தினம் கூட பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரேஸ் கோர்ஸ் விடப்பட்ட டெண்டர்கள் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஏதுவாக அது அமைந்திருக்கிறது. ரெஸ்டோர் பார் வழங்குற திட்டத்தை வந்துட்டு ஆக்சுவலாக வந்து தமிழக அரசு கைவிடணும், இல்லைன்னா வந்து போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி சொல்லியிருக்காரு. மீண்டும் வந்து குடிமகன்களுக்கு இதை வந்து குடிப்பதற்கான ஒரு வழியை வாய்க்குன்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருக்காரு. இல்லை, இன்றைய சூழ்நிலையில் அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அது வேகமாக விரைவாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கேரள மாநிலமும் தமிழ்நாடும் இணைந்து அந்த பணிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். படிப்படியாக அதை பற்றி முதல்வர் முடிவு மேற்கொள்வார். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் சொல்லிட்டு இல்லை, முதலாக இல்லை,
பழனிக்கு மொட்டை போட்டவர் யார் என்பது காலப்போக்கில் தெரியும். நேற்றைய முன்தினம் கூட பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரேஸ் கோர்ஸ் விடப்பட்ட டெண்டர்கள் இது கூடுதலாக இருக்கிறது என்பதாக விற்கப்பட்டிருக்கிறது. மறுத்த முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது மாதிரி வேகமான நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வுகள். ஆகவே எதுவாக இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் வரை எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது என்பதையும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். இல்லை, இப்போ நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியுடைய காலக்கெடுகள் அடுத்த ஆண்டு வரையிலும் இருக்கிறது. ஏப்ரல் 4 வரையில் அதுவரை நான் பொறுத்திருந்தால் நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோரப்பட்ட 50 குறுகிய கால டெண்டர்கள் வந்து தமிழக அரசு ரத்து செஞ்சிருக்கு. 35 டெண்டர்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறான். அதை எப்படி பார்க்குறீங்க? அது நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கு பதில் டெண்டர்கள் வந்து ரத்து செய்யப்படுகின்ற காரணங்கள் இல்லாமல் செய்துவிட முடியாது. அதற்கு காரணங்கள் இருக்க வேண்டும், கூடுதல் மதிப்பீடுகள் தயாரித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலை இருக்குமே ஆனால்தான் அதுவும் அவரே நேரடியாக பார்க்கக்கூடிய துறை. ஆகவே தெளிவாக ஒவ்வொரு முடிவுகளை மேற்கொள்வார். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வந்து இப்போ லஞ்சம் கொடுக்கறதில்ல, அரசு பேருந்து கட்டணத்தை வந்து நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மகிழ்ச்சி தருகிற நிலை. ஏனென்று சொன்னால் பணம் கொடுத்து தான் வண்டிகளை ஓட்ட வேண்டும் என்ற நிலை மாறி ₹1 கூட செலவு செய்ய தேவையில்லை என்கிற போது அரசு என்ன கட்டணத்தை நிர்ணயிக்கிறதோ அந்த கட்டணத்தை நாங்கள் எங்களுடைய பேருந்துகளை இயக்கிறோம் என்று சொல்வது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. ரெஸ்டோர் பார் வழங்குற திட்டத்தை வந்துட்டு ஆக்சுவலாக வந்து தமிழக அரசு கைவிடணும், இல்லைன்னா வந்து போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி சொல்லியிருக்காரு. மீண்டும் வந்து குடிமகன்களுக்கு இதை வந்து குடிப்பதற்கான ஒரு வழியை வாய்க்குன்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருக்காரு. இல்லை, இன்றைய சூழ்நிலையில் அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அது வேகமாக விரைவாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. போதைப்பொருள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கேரள மாநிலமும் தமிழ்நாடும் இணைந்து அந்த பணிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். படிப்படியாக அதை பற்றி முதல்வர் முடிவு மேற்கொள்வார். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் சொல்லிட்டு இல்லை, முதலாக இல்லை, பழனிக்கு மொட்டை போட்டவர் யார் என்பது காலப்போக்கில் தெரியும். நேற்றைய முன்தினம் கூட பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரேஸ் கோர்ஸ் விடப்பட்ட டெண்டர்கள் இது கூடுதலாக இருக்கிறது என்பதாக விற்கப்பட்டிருக்கிறது. மறுத்த முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது மாதிரி வேகமான நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வுகள். ஆகவே எதுவாக இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் வரை எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது என்பதையும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். இல்லை, இப்போ நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியுடைய காலக்கெடுகள் அடுத்த ஆண்டு வரையிலும் இருக்கிறது. ஏப்ரல் 4 வரையில் அதுவரை நான் பொறுத்திருந்தால் நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோரப்பட்ட 50 குறுகிய கால டெண்டர்கள் வந்து தமிழக அரசு ரத்து செஞ்சிருக்கு. 35 டெண்டர்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறான். அதை எப்படி பார்க்குறீங்க? அது நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கு பதில் டெண்டர்கள் வந்து ரத்து செய்யப்படுகின்ற காரணங்கள் இல்லாமல் செய்துவிட முடியாது. அதற்கு காரணங்கள் இருக்க வேண்டும், கூடுதல் மதிப்பீடுகள் தயாரித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலை இருக்குமே ஆனால்தான் அதுவும் அவரே நேரடியாக பார்க்கக்கூடிய துறை. ஆகவே தெளிவாக ஒவ்வொரு முடிவுகளை மேற்கொள்வார். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வந்து இப்போ லஞ்சம் கொடுக்கறதில்ல, அரசு பேருந்து கட்டணத்தை வந்து நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மகிழ்ச்சி தருகிற நிலை. ஏனென்று சொன்னால் பணம் கொடுத்து தான் வண்டிகளை ஓட்ட வேண்டும் என்ற நிலை மாறி ₹1 கூட செலவு செய்ய தேவையில்லை என்கிற போது அரசு என்ன கட்டணத்தை நிர்ணயிக்கிறதோ அந்த கட்டணத்தை நாங்கள் எங்களுடைய பேருந்துகளை இயக்கிறோம் என்று சொல்வது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. ரெஸ்டோர் பார் வழங்குற திட்டத்தை வந்துட்டு ஆக்சுவலாக வந்து தமிழக அரசு கைவிடணும், இல்லைன்னா வந்து போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி சொல்லியிருக்காரு. மீண்டும் வந்து குடிமகன்களுக்கு இதை வந்து குடிப்பதற்கான ஒரு வழியை வாய்க்குன்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருக்காரு. இல்லை, இன்றைய சூழ்நிலையில் அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அது வேகமாக விரைவாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. போதைப்பொருள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கேரள மாநிலமும் தமிழ்நாடும் இணைந்து அந்த பணிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். படிப்படியாக அதை பற்றி முதல்வர் முடிவு மேற்கொள்வார்.
நான் பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் என்னன்னு சொல்லிட்டு இல்லை அதை காப்பாற்றிக்க வந்து இல்லை முதலாக இது அவர் வந்து இல்லை பழனிக்கு மொட்டை போட்டவர் யார் என்பது காலப்போக்கில் தெரியும். நேற்றைய முன்தினம் கூட பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரேஸ் கோர்ஸ் அது விடப்பட்ட டெண்டர்கள் இது அது கூடுதலாக இருக்கிறது என்பதாக விற்கப்பட்டிருக்கிறது. அவர்கிட்ட முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி வேகமான நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிற நிகழ்வுகள். ஆகவே எதுவாக இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் வரை எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். இல்லை, இப்போ நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியுடைய காலக்கெடுகள் அடுத்த ஆண்டு வரைக்கும் இருக்கிறது. ஏற்படுத்தும் ஆண்டு வரையும் அதை நான் பொறுத்திருந்தான் நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோரப்பட்ட 50 குறுகிய கால டெண்டர்கள் வந்து தமிழக அரசு ரத்து செஞ்சிருக்கு. 35 டெண்டர்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குண்ணா, அதை எப்படி பார்க்குறீங்க? அது நீங்கள் தான் சொல்லணும் அதுக்கு பதில்.